நீங்கள் சூப்பராக ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக 3P பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 3P அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளானிங், செகண்ட் வந்து ப்ராக்டிஸ், மூணாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரெசன்டேஷன் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ரெண்டாவது வந்து அதை கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஏதாவது தப்பு விட்டுறக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ். அங்கே பண்ணும்போது அங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய சில பாடி லாங்குவேஜ் அது இல்லை, அந்த மாதிரி அங்கே ஸ்பான்டேனியஸாக நினைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த 3P மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி. ஸோ இதில் முக்கியமாக ஒரு 8 விஷயத்தை வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த 8 விஷயத்தை என்னென்ன அப்படின்றத டக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கோ த்ரூ த கைட்லைன்ஸ். அதாவது அவங்க ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை பற்றி வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட ஸ்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களோட ஐடியா வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணுறதுக்கு முக்கியமாக முன்னாடி வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியோ ஒன்று லாஜிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. அது எந்த ஆர்டரில் வந்து சொன்னால் கரெக்டாக ஒரு லாஜிக்கலாக ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ காமனாக ஒரு லாஜிக் வந்து காமனாக ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. அதாவது இன்ட்ரோடக்ஷனு, அதுக்கப்புறம் மெத்தடாலஜி, அப்புறம் ரிசல்ட்டு, அப்புறம் டிஸ்கஷனு, லாஸ்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி வந்து ஸோ இதை வந்து எப்படி உங்களுக்கு போட்டால் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நோ யுவர் ஆடியன்ஸ். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் யார் அப்படின்றதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஹைஃபையான ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிறீங்க, அங்கே இருக்கவங்களும் பயங்கர ஆல்ரெடி நம்மளை விட படித்தவங்க தான் அங்கே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணீங்கன்றது தான் அந்த ஸ்காலர்ஸ்க்கு வந்து தேவை. இப்போ இதுவே காமனாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்செப்டே ஃபஸ்ட்டு வந்து தெரியுமான்றது நமக்கு டவுட் தான். ஸோ அந்த இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க என்ன கான்செப்ட், அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத கெஸ். இப்போ ரெண்டு எல்லாம் கலந்து இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒன்று கான்செப்டையும் சொல்லாமல் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டையும் சொல்லாமல் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சொல்லணும். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஃபோர்த் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் கேட்சி ஹூக்கப் லைன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அதாவது உங்கள் ஆடியன்ஸை வந்து கட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தோட வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஜோக்குன்னு மொக்க ஜோக் போட்டு இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல ஜோக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வாவ் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, இல்லை ஏதாவது கொஸ்டின் அவங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் மதன் கௌரி வந்து ஏதாவது வீடியோ போட்டார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஆப்பு, உலகத்துக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து தூண்டணும்ல. அந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஹூக்கப் லைனோட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சிறப்பாக வந்து இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஸ்லைட் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ஓரல் ப்ரெசன்டேஷன்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன காட்டுறீங்க அப்படின்றது வந்து பொறுத்து தான். ஸோ விஷுவலாக வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஓரல் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் நான் முன்னாடியே வந்து சொன்னேன், என்ன மாதிரி ஒரு ஆர்டரில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும், ஒரு ஸ்டோரி மாதிரி எப்படி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றது தான். உங்கள் ஸ்லைடு எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் ப்ரெசன்டேஷனே வந்து மாறும். ஓகே, ஸோ ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இமேஜஸ், கிராஃப்ஸ் இதுக்கெலாம் வந்து நிறைய வந்து கொடுக்கணும். ரொம்ப சும்மா டெக்ஸ்ட்டாக போட்டு புக்கு மாதிரி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோ, நிறைய இமேஜஸ், நிறைய கிராஃப் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து என்கேஜிங்காக வந்து இருக்கும். ஒரு பார் டயக்ராமோ, ஒரு பை சார்ட்டோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிராஃபோ. இப்போ நீங்கள் சும்மா உங்களோட ப்ராஜெக்டோட இப்போ ஏதோ உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் வந்து 100% இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட ஒரு கிராஃபில் வந்து 0லேருந்து 100% காட்டுற மாதிரி ஒரு கிராஃப் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்க வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்லைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் 1 to 2 டயக்ராம் இல்லை கிராஃப் தான் வந்து வச்சுக்கணும். சும்மா கச்சமுச்ச 4-5 கிராஃப் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து அதுவே மண்டை குழம்பிடும். ஸோ அதனால ஒரு ஸ்லைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 இமேஜ், ஏதாவது ஒரு கிராஃபோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இமேஜ் அந்த மாதிரி போட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபியூ சென்டென்ஸ், ஃபுல்லாக கச்சமுச்சன் சென்டென்ஸாகவும் வந்து இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இமேஜாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டும் வந்து நம்ம ரீடபிள் ஃபாண்ட் சைஸில் வந்து இருக்கணும். அதாவது ஒரு 25 to 30 அந்த மாதிரி ஒரு ரீடபிள் ஃபாண்ட் சைஸில் பார்க்குறது ஒரு 10 அடி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது
கிளியராக வந்து தெரியணும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சில ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருப்பாங்க, அதில் எல்லாமே மங்கலாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து ரொம்ப கர்சிவாக இல்லை ரொம்ப கசமுசான்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கணும். அதாவது காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஏரியல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கேல்பி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அது போக டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப காமனாக நல்ல நீட்டாக இருக்க ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லைடு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். 6வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அங்கே ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம திக்கி திணற மாட்டோம். ஏன்னா டைம் லிமிட் தான் ரொம்ப நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். நம்ம டைம் லிமிட்குள்ளே முடிச்சாதான் நமக்கு வந்து ப்ரைஸோ இல்லை நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கலாம், இப்போ நீ தான்ப்பா ஆட்டம் பாமே கண்டுபிடிச்சுன்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் டைம் லிமிட்குள்ளே முடிக்காமல் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து அவுட் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம டைம் லிமிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணி கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். நடுவில் இப்போ நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ப்ரெசன்டேஷனில். திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன், இந்த ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இந்த ஃபில்லர்ஸ்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாலே கேட்குறவங்களுக்கு வந்து அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க நம்ம சொல்கிறதுலேருந்து. ஸோ ஃபில்லர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நானே வந்து பயங்கரமாக ஃபில்லர்ஸ் போடுவேன். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸ்னால எனக்கு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி உங்கள் ப்ரெசன்டேஷனை வந்து சூப்பராக பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். 7th பாயிண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பி என்தூசியாஸ்டிக். அதாவது நீங்கள் எப்படி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எனர்ஜி நீங்கள் வந்து காட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்போ சில கான்ஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100-150 ப்ரெசன்டேஷன்லாம் வந்து நடக்கும். அந்த ஜட்ஜு நிலைமையும் அந்த ஆடியன்ஸ் நிலைமையும் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2-3 ப்ரெசன்டேஷனுக்கு அப்படி ஓகே இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. கடைசி ஒரு 20-30 ப்ரெசன்டேஷன் போனதுக்கப்புறம் என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். அதுவும் இந்த லஞ்சுக்கு அப்புறம் நடக்கிற ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப பாவம், அவங்க அப்படியே சொக்கி விடுவாங்க. அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோதான் அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலும் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து அப்படின்னு ஒரு அரைபோதையில தான் வந்து எல்லாரும் ப்ரெசன்டேஷன் வந்து கவனிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எனர்ஜியை வந்து வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டாப்பிக்கை உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போதே சார் நான் தாண்டா இந்த சூப்பராக வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதான் ஏதோ ஒன்று சொல்ல வராரு போனேன் அப்படின்னு கவனிக்கவாது செய்வாங்க. ஸோ பி என்தூசியாஸ்டிக். லாஸ்ட் 8வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி இது வந்து இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அதாவது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை, ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை. என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கு மேலே உங்களோட ப்ரெசன்டேஷன் மேலே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கணும். ஆக்சுவலி ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம மாட்டுவோம். ஏன்னா இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்டோன்னே நமக்கு வந்து பயமாயிரும், நர்வஸ் ஆயிரும். இப்போ என்ன சொல்கிறது, கரெக்டாக சொல்லுவோமா தப்பாக சொல்லுவோமான்னு சொல்லிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நர்வஸாக பதில் சொல்லும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இவ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், இல்லை இன்னொருத்தனோட ப்ரெசன்டேஷன் எடுத்து பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு நல்லது. இன்னொரு ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம ஒர்க்கை நம்ம விட மற்றவங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது, இப்படி ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் நூக்கன் காணர் எனக்கு தெரியும், நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன், சமாளிக்கவாது செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோ. யார் என்ன சொல்லுவாங்க, யாரும் வந்து தைரியசாலி அப்படின்னா பயம் தெரியாத மாதிரி நடிக்கிறவன் தான் வந்து தைரியசாலின்ற மாதிரி. அந்த டைமில் நம்ம எப்படி அதை சமாளிக்கிறோம் அப்படின்றத. இப்போ டக்குன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா போச்சு. அதுக்கு பதிலாக ஐ நோ திஸ் கொஸ்டின், ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே மழுப்பி ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓரளவு, அதுக்குன்னு தப்பான ஆன்சர் சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு மழுப்பலாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்கும். இதுக்கு நான் நேரடியாக பார்த்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சில கான்ஃபரன்ஸ் போகும்போது என் ஃப்ரெண்ட் நண்பர் ஒருத்தர், அவர் வந்து சூப்பராக வந்து உருட்டுவார். ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சார் பயங்கரமான ஆளாப்படுவார். எப்படி சொல்லுவார், இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதும் போது திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஃபண்டட் பை எலான் மஸ்க், வி அண்ட் எலான் மஸ்க் ஹேட் டீ டுகெதர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு. வாரு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு இந்த சதுரங்க வேட்டையில் அவர் வந்து கதை சொல்லும்போது நம்ம பார்ப்போம்ல சார் இவ்வளோ பெரிய ஆளான்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து அப்படியே அடிச்சு விடுவார்.
அதாவது நம்ம சொல்றது லாஜிக் இருக்கோ இல்லையோ அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் அவருக்கு வந்து ப்ரைஸ் கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஸோ எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம வந்து ரொம்ப நேர்மையா ஐயோ தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவன் போய் அடிச்சு விடுவான், ஆனால் அவனுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம எப்படி சமாளிக்கிறோம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களோட ஒர்க்கு மேலே, உங்களோட ப்ரெசன்டேஷன் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் அடிக்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது உங்கள் பாடி லாங்குவேஜே வந்து மைண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெசென்ட் பண்ணும்போது நிறைய வந்து பாடி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிங்க. இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கெஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இல்லை இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் கையை வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பீப்புளுக்கு என்கேஜிங்காக இருக்கும். ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அடுத்து வந்து மெத்தடாலஜி, அடுத்து இது அது இதுன்னு சும்மா வெறும் மண்டே ஆட்டிட்டு மட்டும் பேசாமல் உங்களோட ஃபுல் பாடியை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இன்டராக்டிவாக வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.